ஹாய் விவோஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. நீதிமன்றம் அதிரடி. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட கோவரண்டோ வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வேட்பு மனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட இந்த கோவரண்டோ வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க அவகாசம் வழங்கி கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்றம் வழக்கை பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் கட்டிய விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகாத பட்சத்தில் அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. முன்னதாக தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாட்டின் புதியதாக உருவாகியுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்மண்டலத்தில் கனமழை அல்லது அதிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக அங்கு குடியிருக்கும் பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.